بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த வாராந்த வகுப்பிலே அனாதைகள் தொடர்பாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை மரணித்து விட்டால் அங்கு மனைவி விதவையாக மாறுகிறாள். அதே போன்று குழந்தை அனாதையாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் அப்படியான ஒரு பெயர் வருகிறது என்று சொன்னால், ஒரு குடும்பத்திற்கு ஒரு தந்தையினுடைய வகிபாகம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு தாயை இழந்திருக்கிற நிலைமையில் தந்தை இருக்கிறார் என்று சொன்னால் அது அந்த குழந்தைக்கு பாரமானதாகத்தான் இருக்கும். அதுவும் வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும். ஆனால் தாய் இருக்கிற நிலைமையில் தந்தை மரணிக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு பராமரிப்பு என்கின்ற விடயம் அங்கு இல்லாமல் போகிறது. தாயுடைய நேசம் அங்கு கிடைத்தாலும் தந்தையினுடைய பராமரிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால தான் அறிஞர்கள் அனாதை என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது பொதுவாக தந்தையை இழந்தவர்களைத்தான், இழந்த குழந்தைகளைத்தான் அனாதைகள் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் தந்தையையும் இழந்து தாயையும் இழந்திருக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்தவரையில் அது இன்னமும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். பொதுவாக ஏன் அனாதைகளை பற்றிய கரிசனையை நாங்கள் அடிக்கடி பேச வேண்டும் என்று சொன்னால், இந்த குழந்தைகளுக்கு மிக முக்கியமாக பாதுகாப்பு என்பது மிக அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் குழந்தைகளுடைய பாதுகாப்பு ஒரு தந்தையுடைய பராமரிப்புக்கு கீழால் இருக்கின்ற பொழுது அது மிக உறுதியானதாகவும் நம்பிக்கை வாய்ந்ததாகவும் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் அந்த தந்தை இல்லாமல் போகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தைக்கான பாதுகாப்பு என்பது உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அதே நேரத்தில் இப்படியான நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உணர்வு ரீதியாக நிறைய போராட்டங்களுக்குள் அவர்கள் உள்வாங்கப்பட்டிருப்பார்கள். அன்பு ரீதியான போராட்டத்தில் அவர்கள் உள்வாங்கப்படுவார்கள். ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தான் ஒரு பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறேனே என்கிற கவலை அவர்களுக்கு இருக்கும். இப்படி உணர்வு ரீதியாக தாழ்த்தப்படுகிற ஒரு நிலைமை, அல்லது எவ்வளவுதான் பராமரிப்பு அவர்களுக்கு கிடைத்தாலும் கூட ஏதோ ஒன்றை இழந்து விட்டோமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில்தான் பொதுவாக இந்த மாதிரியான குழந்தைகள் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால தான் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அனாதைகளை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக கரிசனை செலுத்த வேண்டும் என்பதை மிக உச்சபட்சமாக எங்களுக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குழந்தை, அதாவது அனாதை பராமரிப்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது மிக அழகான ஒரு விளக்கத்தோடு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான். எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான்? வயஸ் அலூனக அனில் யதாமா, நபியே உங்களிடத்திலே வந்து அவர்கள் அனாதைகளை பற்றி விசாரிக்கிறார்கள். குல், நீங்கள் சொல்லுங்கள், இஸ்லாஹுல்லஹும் ஹைர், அவர்களுடைய விஷயத்தை சீர்திருத்துவது, நிவர்த்தி செய்வது என்பது ஆக சிறந்தது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறார். குல் இஸ்லாஹுல்லஹும் ஹைர் என்பது அனாதைகளுடைய பராமரிப்பை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு விதியாகவே அல் குர்ஆனில் பிரகடனம் செய்கிறான். அப்படியான ஒரு வார்த்தை தான் இது.
இஸ்லாஹ் என்று சொன்னால் என்ன? அஸ்லஹ என்பது உடைந்து போயிருப்பதை சீர்திருத்துவது, வளைந்திருப்பதை நிமித்துவது, தேவைப்படக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவ்வளோ அழகாக சொல்கிறான். யத்தீம்களை பற்றி உங்களிடத்திலே கேட்கிறார்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இஸ்லாஹுல்லஹும் ஹைர், அவர்களுடைய விஷயத்தில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவது ஆக சிறந்தது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே மொத்தமாகவே மிக அழகான சுருக்கமான வார்த்தையில் பேசுவதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு யத்தீமை பொறுத்தவரையில் தந்தையை இழக்கின்ற அந்த சூழ்நிலையில் அந்த யத்தீம் 2 வகையான சூழ்நிலையில் காணப்படுகிறார். முதலாவது வகையான சூழ்நிலை என்ன? தந்தையை இழக்கின்ற பொழுது தந்தைக்கு பொருளாதாரம் இருந்திருக்கும். அப்போ அந்த பொருளாதாரம் அந்த யத்தீமுக்கும் வந்து சேர்ந்திருக்கும். அப்படி தந்தை பொருளாதாரம் உள்ளவராக இருந்து, செல்வந்தவராக இருந்து, அந்த செல்வந்தம் அந்த குழந்தைக்கும் கிடைக்கிற நிலைமையில் அந்த தந்தை அந்த குழந்தையை விட்டு பிரிகிறார். அப்படியான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள். இப்படியான யத்தீம்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள்? பொருளாதார ரீதியாக வாரிசின் அடிப்படையில் அவர்களுக்கான அந்த செல்வந்தம் பொருளாதாரம் கிடைக்கப்பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய யத்தீம்கள். அப்போ இன்னொரு வகையில் நாங்கள் சொல்ல போனால், அவர்கள் யத்தீம்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் என்ன இருக்கிறது? பொருளாதாரம் இருக்கிறது. ஏனென்றால் தந்தை செல்வந்தராக இருந்து விட்டு சென்ற சொத்து அந்த யத்தீமை போய் சேருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான யத்தீம்களை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் பேசுகின்ற பொழுது, வலா தக்ரபு மாலல் யத்தீமி, நீங்கள் யத்தீமுடைய சொத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். தந்தை வழியாக அவருக்கு கிடைத்திருந்தால் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய ஓர்டர் என்ன? வலா தக்ரபு மாலல் யத்தீமி, நீங்கள் யத்தீமுடைய சொத்தை நெருங்கவே வேண்டாம். இல்லா பில்லதி ஹிய அஹ்சன், எது நலவாக இருக்கிறதோ அந்த வழியிலேயே அல்லாமல் வேறு எந்த அடிப்படையிலும் நீங்கள் யத்தீமுடைய சொத்தை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்போ பொருளாதாரம் அந்த யத்தீமுக்கு வந்திருக்கிற நிலைமையில் அந்த சொத்திற்கு ஆசைப்படக்கூடாது. உங்களுடைய உள்ளத்தில் அந்த அனாதையினுடைய பொருளாதாரத்தின் மீது ஆசை வந்துவிடக்கூடாது. அல்லது அந்த பொருளாதாரத்தை சேதப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தினூடாக நமக்கு சொல்கிறான். வலா தக்ரபு மாலல் யத்தீமி, பெரும் பாவங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த பெரும் பாவங்களில் ஒன்று என்ன? அக்லு மாலில் யத்தீமி, அனாதையினுடைய சொத்தை என்ன செய்வது? சாப்பிடுவது. அல் மூபிகாத், பெரும் பாவங்களில் ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இது ஒரு வகையான யத்தீம். இப்போ இந்த யத்தீமை பொறுத்தவரையில் அவனுடைய சொத்தை பராமரிக்க வேண்டிய தேவை வலிகாரருக்கு வருகிறது. வசி என்று சொல்லுவார்கள். அதாவது அந்த குழந்தையின் மீது நலவை நாடக்கூடியவர்களுக்கு அவுலியாவுல் யத்தீம், அந்த யத்தீமினுடைய பொறுப்புதாரிகள். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அந்த யத்தீமினுடைய பொறுப்புதாரிகளுக்கான பணி என்ன? அந்த யத்தீமினுடைய சொத்தை அவர் என்ன செய்ய வேண்டும்? பராமரித்து அதை சரியான முறையில் கையாண்டு அவர் வாலிப வயதை அடைந்து ருஷ்து என்கின்ற தெளிவாக சிந்திக்கக்கூடிய, ஏமாற்றத்துக்குள் உள்ளாகாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வயதெல்லையை அடைகின்ற வரைக்கும் அந்த சொத்தை பராமரித்து பாதுகாத்து அவனுடைய கையில் ஒப்படைக்கிற வரைக்கும் அந்த வலிகாரர் மீது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த பொறுப்பை போட்டு வைத்திருக்கிறான். இங்கு செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய அனாதைகளுடைய சொத்துக்களை பராமரித்தல் என்கிற பகுதியை பற்றி பேசுகின்ற பொழுதுதான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்ன சொல்கிறான்? வலா தக்ரபு மாலல் யத்தீமி என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இன்னொரு வகையான யத்தீம் இருக்கிறார்கள். அப்படியான யத்தீம்கள் யார்? தந்தை இறந்து போகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு பொருளாதார ரீதியான எந்த ஒரு ஸ்திரத்தன்மையும் இல்லாத நிலைமையில் தந்தை மரணித்து போகிறார். இப்படியான சூழ்நிலையில் எது அவசியப்படுகிறது? இவனுக்கு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து
அவரை ஒரு நல்ல மனிதராக சமுதாயத்தில் ஆக்குகின்ற வரைக்கும் சமுதாயம் அந்த குழந்தையை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, பொறுப்பேற்க வேண்டியிருக்கிறது. முதலாவது வகையை பொறுத்தவரையில் அந்த பொருளாதாரத்தை பராமரிக்கின்ற பொறுப்பு. இரண்டாவது வகை உள்ள யதீம்களை பொறுத்தவரையில் அவர் அடிப்படையிலேயே ஏழையாக இருக்கிறார்கள். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வழிகாரருக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது. அவனை உருவாக்கி ஆளாக்கி வளர்த்து எல்லா வகையான தர்பியத்தையும் கொடுத்து பொருளாதார ரீதியான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி ஆளாக ஒரு சமூகத்தில் அவனை கொண்டு வருகிற சகலவிதமான பொறுப்பையும் அந்த வழிகாரர் சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுடைய தூதரும் அதே மாதிரி அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் அல் குர்ஆனில் அதிகமாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரிந்த செய்தி. எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நானும் வகாஃபிலுல் யதீமி, யதீமை பொறுப்பெடுக்கக்கூடியவர்களும் கஹாத்தைனி, இப்படி இருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். எங்கே? சுவர்க்கத்திலே நாங்கள் இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள். இந்த செய்திக்கு இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அழகாக சொன்னார்கள், எவர் ஒருவர் அன வகாஃபிலுல் யதீமி கஹாத்தைனி ஃபில் ஜன்னா, நானும் யதீமும் இப்படி சுவர்க்கத்திலே இருப்போம் என்கிற செய்தியை எப்பொழுது ஒரு முஸ்லிம் கேட்கிறானோ அவன் அந்த ஹதீதை பின்பற்றுவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக ரஃபீக் என்று சொல் வருகிறது. ரசூலுல்லாஹோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருப்பது என்றால் சாதாரணமான விஷயமா? அந்த அந்தஸ்து மிக எளிமையில் கிடைத்து விடாது. நபிமார்களோடு இருப்பதாக இருந்தால் சுஹதாக்கள், சித்தீகீன்கள், இப்படியான மிகப்பெரிய உயர்ந்த தரஜாக்களில் இருக்கக்கூடியவர்கள் தான் யாரோடு வீற்றிருப்பார்கள்? நபிமார்களோடு வீற்றிருப்பார்கள். அப்படியான ஒரு அந்தஸ்து கிடைக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நீங்கள் உண்மைக்கு உண்மையாக யத்தீம்களுடைய விஷயத்தில் கரிசனையாக இருந்து இந்த ஹதீஸை கொண்டு நீங்கள் நாளை மறுமை நாளில் யாரோடு வீற்றிட்டு இருப்பதற்காக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வீற்றிருப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். எப்பொழுது ஒரு முஸ்லிம் இந்த ஹதீஸை கேட்கிறானோ அப்பொழுதிருந்தே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவன் ஆசைப்பட வேண்டும் என்று இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் அழகாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வேறு எந்த மதத்திலும் சொல்லாத அளவிற்கு மிக மிக ஆச்சரியப்படுகிற வகையில் யதீம்களுடைய விஷயத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸினூடாக மிகப்பெரிய கரிசனை செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ வகையான மனித உரிமைகள் எல்லாம் இருக்கின்றன. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் ரெஸ்பெக்ட்ங்கிற வாசகத்தையே பாவிக்கிறான். யதீம்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும் என்றே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்படி பண்ணாதவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கண்டிக்கிறான். எந்த சூறாவில்? சூரத்துல் ஃபஜ்ரில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அதாவது மோசமானவர்கள், பொருளாதார ஆசை பிடித்தவர்களை பற்றி சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது, கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம், அவ்வாறல்ல, நீங்கள் யதீம்களை கண்ணியப்படுத்தாமல் இருக்கிறீர்கள். அங்கே அல்லாஹ் பாவிக்கிற வாசகம் என்ன? துக்ரிமூன என்ற வாசகத்தை பாவிக்கிறான். இக்ராம் என்று சொல்வது மிக தெளிவாக நேரடியாக ஒரு மனிதரை ரெஸ்பெக்ட் பண்ணுவதற்கு சொல்லுகிற வாசகம். இந்த வாசகத்தை அல்லாஹ் எதில் பிரகடனம் செய்கிறான்? அல் குர்ஆனில் பிரகடனம் செய்கிறான். அப்போ யத்தீமாக இருந்த உடனே எங்களுக்கு இரண்டாம் பட்சமான ஒரு பார்வை உடனடியாக என்ன செய்து விடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. அது ஒரு துளி அளவு கூட எங்களுடைய மனதில் இரண்டாம் பட்சமான எண்ணம் யாருடைய விஷயத்தில் வரக்கூடாது? யதீமுடைய விஷயத்தில் வரக்கூடாது. நீங்கள் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே மாதிரி சூரத்துல் லுஹா வல்லுஹா என்கிற அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறான்? யதீமுகளை நீங்கள் அதட்டாதீர்கள், அவர்களுடைய மனசை நீங்கள் நோவிக்காதீங்க. பொதுவாக ஒரு தந்தையை பொறுத்தவரையில் அவருடைய மகனுடைய விஷயத்தில் அவருடைய உணர்வு எப்படி இருக்கும்? ஒருவர் தந்தையாக இருக்கின்ற பொழுது எப்பொழுதும் தன்னுடைய மகனை விட்டு பிரிவதற்கு அவர் விரும்பவே மாட்டார். மகனுடைய ஆசை என்ன, அவனுடைய விருப்பம் என்ன என்பதை பார்த்து பார்த்து அந்த மகனோடு அவர் பழகுவார்.
குறிப்பாக மகனுக்கு ஒரு உளவியல் ரீதியான எந்த ஒரு தாக்கமும் வந்துவிடக்கூடாது, மன ரீதியான எந்த ஒரு கோணலும் அவனுக்கு வந்துவிடக்கூடாது, விரக்தி வந்துவிடக்கூடாது என்கிற விஷயத்தில் ஏசினால் கூட கவனமாகத்தான் வார்த்தையை பார்த்து பார்த்து பேசுவார்கள். அப்போ ஒரு தந்தைக்கு ஒரு பிள்ளை என்பது எவ்வளோ முக்கியமாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்தாலே ஒரு யத்தீமுக்கு தந்தை இல்லாத சந்தர்ப்பத்தில் அவனுடைய மனம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது சகோதரர்களே. அதனால நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி யோசிக்கிறோமோ, நம்ம ஒரு தந்தையாக இருந்து நம்முடைய மகனுக்கும் நம்முடைய மகளுக்கும் நாம் என்ன வகையான ஒரு உணர்வுபூர்வமான இரத்த பாசத்தோடு நாங்கள் இருக்கிறோமோ அந்த உணர்வு யத்தீமுடைய விஷயத்தில் வர வேண்டும். சாதாரணமான ஒரு கடந்து போகக்கூடிய ஒன்றாக யத்தீமை இஸ்லாம் சொல்லவில்லை. மிக உணர்வோடு டச் பண்ணக்கூடியதாக எங்களுடைய உள்ளத்தோடு நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இஸ்லாம் யாரை பார்க்கிறது? யத்தீமை பார்க்கிறது சகோதரர்களே. அதனால தான் அல்லாஹ்வுடைய கோபம் யத்தீமுகளுடைய விஷயத்தில் முறைகேடாக நடந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் என்பது மிக ஆபத்தானது. அதனால தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துன் நிசாவிலே சொல்லுகின்ற பொழுது இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா லுல்மன் இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, எவர்கள் யத்தீமுகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய வயிறுகளில் எதைத்தான் கொட்டுகிறார்கள்? நெருப்பைத்தான் கொட்டுகிறார்கள். வஸயஸ்லௌன சாயிரா, அவர்கள் நரகத்தை அடைந்தே தீருவார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறார். அப்போ ஒரு யத்தீமுடைய விஷயத்தில் அநியாயம் செய்தால் அவனுடைய வாயில் கொட்டுவது நெருப்பு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னால் யத்தீமுடைய அந்த அவதானம் அல்லாஹ்வுடைய பார்வையில் எவ்வளவு மகத்துவமானது என்பதை பாருங்கள் சகோதரர்களே. உலகத்திலே அல்லாஹ் எந்த ஒரு அநியாயத்தையும் விரும்புவதில்லை. அல்லுல்மு லுலுமாத்துன் யௌமல் கியாமா, அநியாயம் நாளை மறுமை நாளில் பல இருள்களாக வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே அநியாயம் யத்தீமுகளுக்கு நடக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கோபம் இரட்டிப்பாக மாறுவதை இந்த வசனம் எங்களுக்கு உணர்த்துகிறது சகோதரர்களே. அதனால தான் இந்த மாதிரியான வசனங்கள் இறங்கின உடனே சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? யத்தீமுகளுடைய அதாவது சொத்துக்களோடு மிக்ஸாகி இருக்கக்கூடிய அவர்களுடைய சில பொருளாதாரங்கள் ஓடிப்போய் என்ன செய்தார்கள் என்றால் பிரித்து வைத்தார்கள். யத்தீமுகளுடைய ஆடைகள், அதே மாதிரி தங்களுடைய ஆடை, தங்களுடைய பிள்ளைகளுடைய ஆடை. இப்போ ஒரே வீட்டிலே வளருகின்ற பொழுது எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கும். ஓடிப்போய் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் யத்தீமுடையதை வேறையாக்கினார்கள், தங்களுடைய ஆடைகளை வேறையாக்கினார்கள். என்ன காரணம்? ஏதாவது நம்முடைய பொருளாதாரம் அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரத்தோடு இணைந்து ஏதும் அவர்களுடைய விஷயத்தில் உள்ள ஒரு ஹக்கை நாம் அனுபவித்து விட்டால் இந்த மாதிரியான வசனத்துக்குள் நாங்களும் வந்து விடுவோமே என்று சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். உணவுகளை கொண்டு போய் வைத்துவிட்டு அந்த உணவுகளோடு அவர்களோடு சேர்ந்து சாப்பிடுவதற்கு பயப்பட்டார்கள் சஹாபாக்கள். அவர்கள் சாப்பிடுகிற வரை அவர்களை மிக அவதானமாக கவனித்து கொண்டிருந்தார்கள். இந்த அளவுக்கு இந்த மாதிரியான வசனங்கள் எதை உண்டாக்கியது? பயத்தை யாருக்கு உண்டாக்கியது? சஹாபாக்களுக்கு உண்டாக்கியது. ஏனென்றா வசனத்துடைய அந்த பாரதூரத்தை யார் விளங்கியிருந்தார்கள்? சஹாபாக்கள் விளங்கியிருந்தார்கள். அதனால தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது வயின்து ஹாலிதுஹும் வைஹ்வானுக்கும், நீங்கள் சேர்ந்து அவர்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பொருளாதாரமும் அவர்களுடைய உடைமையும் உங்களுடைய உடைமையும் இணைந்து இருப்பதாக இருந்தால் ஃபைஹ்வானுக்கும், உங்களுடைய உற்ற சகோதரன் மாதிரி நீங்கள் அவர்களை கவனித்து கொள்ள வேண்டும். அவங்க உங்களுடைய சகோதரன் மாதிரி பார்ப்பதற்கான அந்த தைரியம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அவர்களோடு கலந்து கொள்ளலாம். அநியாயம் செய்யாத வகையில் அவர்களோடு இரண்டரை கலப்பதற்கான அந்த பக்குவம் உங்களிடத்திலே காணப்பட்டால் நீங்கள் என்ன செய்து கொள்ள முடியும்? ஃபைஹ்வானுக்கும், உங்கள் சகோதரனை மாதிரி நீங்கள் அவங்களோட என்ன செய்து கொள்ளுங்க? பழகி கொள்ளுங்க. ஆனால் வல்லாஹு யஅலமுல் முஃப்ஸித மினல் முஸ்லிஹ், யார் ஃபசாது செய்கிறீர்கள் யத்தீமுடைய விஷயத்தில், யார் முஸ்லிஹ் இஸ்லாஹ் செய்கிறீர்கள். ரெண்டு வார்த்தையும் பாருங்கள். ஒன்று இஃப்சாத் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னொன்று என்னது? இஸ்லாஹ் என்று சொல்கிறான். ரெண்டு தான் நடு பிரிக்கக்கூடிய கோடு. ஒன்று நீங்கள் முஃப்ஸிதாக இருக்க வேண்டும் அல்லது முஸ்லிஹாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு தெரியும் யத்தீமுகளுடைய விஷயத்தில் நீங்கள் முஸ்லிஹாக இருக்கிறீர்களா
அல்லது முஃப்சிதாக இருக்கிறீர்களா என்று யாருக்கு தெரியும்? அல்லாஹுக்கு தெரியும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அளவுக்கு இந்த யத்தீமுடைய விஷயத்தில் மிக கவனமாக பேசுவதை கண்புள்ள சகோதரர்கள் நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு வகையை பாருங்கள், அல் குர்ஆன் எப்படி அணுகுகிறது என்று ஆச்சரியமாக அணுகுகிறது. அதாவது யத்தீமுகளுடைய விஷயத்தில் அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரங்கள் சில பகுதிகள் இருக்கின்றன. அந்த பகுதிகளில் வலிகாரர் சிறிய துஷ்பிரயோகத்தை கூட என்ன செய்துவிடக்கூடாது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எங்கு சொல்கிறான்? அல் குர்ஆனிலே சொல்கிறான். சூரத்துன் நிசாவை பாருங்கள். வைன் ஹிஃப்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா, யதீமுகளுடைய விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்வதை பயப்பட்டால், ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வசுலாத வர்பா, ஏனைய பெண்களை நீங்கள் 2-2ஆகவோ 3-3ஆகவோ 4ஆகவோ நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனம் ஏன் இறங்கியது? இங்கு யத்தீமுகள் சம்பந்தமான பெண் பிள்ளைகளை பற்றியும் பேசுகிறது. சாதாரணமாக யத்தீமாக இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களையும் பற்றி பேசுகிறது. யத்தீமுகளுடைய விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக நடப்பதை பயந்தால் நீங்கள் யத்தீமுகளை திருமணம் செய்யாதீங்க. அவர்களை விட்டு யாரை திருமணம் செய்யுங்கள்? சாதாரணமான பெண்களை திருமணம் செய்யுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த வசனத்திலே சொல்கிறான்? இந்த வசனத்திலே சொல்கிறான். இந்த வசனத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே கேட்கப்படுகிறது, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்தில் என்னதான் சொல்கிறான்? அப்பொழுது அவர்கள் வித்தியாசமான ஒரு விளக்கம் சொன்னார்கள். என்ன விளக்கம் சொன்னார்கள்? ஒரு வலிகாரர் இருக்கிறார். வலிகாரர் என்பவர் எல்லா காலத்துக்கும் மஹரமாகவும் இருக்க முடியாது. சில நேரம் மஹரமானவர்கள் பொறுப்பேற்பார்கள். ஷாஜா பொறுப்பேற்பார், அதே மாதிரி ஒரு மாமா பொறுப்பேற்பார். இவங்கெல்லாம் யார்? மஹரம்கள், திருமணம் முடிப்பதற்கு விலக்கப்பட்டவர்கள். அதே நேரத்தில் ஒரு யத்தீமை பொறுப்பெடுக்கக்கூடியவர் அஜ்னபியாக கூட இருக்கலாமா இல்லையா? அஜ்னபியாக கூட இருக்கலாம். அப்போ ஆரம்பத்தில் அந்த பிள்ளையை அவர் வளர்த்து வருகின்ற பொழுது அந்த பிள்ளையினுடைய அழகும், சில நேரம் அந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய செல்வந்தமும் இவரை கவருகிறது. இப்பொழுது ஒரு பராமரித்து கொண்டு போகின்ற காலப்பகுதியில் யோசிக்கிறார், நானே அந்த பிள்ளையை திருமணம் செய்து கொண்டால் என்ன என்கிற ஒரு எண்ணம் யாருக்கு வருகிறது? அந்த வலிகாரருக்கு வரும். இது யார் சொல்லுகிற விளக்கம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற விளக்கம். அப்போ காலப்போக்கில் இவர் யோசிக்கிறார், நம்ம வளர்த்த பிள்ளை தானே, இந்த பிள்ளைக்கு என்ன இருக்கிறது? பொருளாதாரம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, நாமளே திருமணம் செய்து கொள்வோமே என்று சொல்லி உரிமை எடுத்துக்கொள்ள பார்க்கிறார். கொடுக்க வேண்டிய மகரில் சாதாரணமான ஒரு பெண்ணை திருமணம் பேசினால் எந்த அளவுக்கு அவர் ஆசைப்பட்டு மகரெல்லாம் கொடுப்பாரோ அப்படியான ஒரு மகரை கொடுக்காமல், நம்ம வளர்த்த பிள்ளை தானே, மகரெல்லாம் எப்படி கொடுக்க தேவையில்லை, பெரிய அளவில் கொடுக்க தேவையில்லை, அல்லது அந்த பிள்ளை விரும்புகிற அளவுக்கு கொடுக்க தேவையில்லை என்று உரிமை எடுத்து அழகுக்காகவும் அந்த பிள்ளையினுடைய செல்வந்தத்திற்காகவும் நீங்கள் திருமணம் செய்ய நாடினால் உங்களுடைய உள்ளம் குற்ற உள்ளமாக இருக்கிறது, அது அநியாயம் செய்ய பார்க்கிறது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். அதனால தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த வசனத்தை இறக்குகிறான்? வைன் ஹிப்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா, யதீமுடைய விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ள, நியாயமாக மனச்சாட்சி படி நீங்கள் நடந்து கொள்வதற்கு அச்சப்பட்டால் அவர்களை நீங்கள் திருமணம் செய்யாமல் சாதாரணமான பெண்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கியதாக யார் சொல்லுகிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு ஒரு யத்தீமுடைய உணர்வில் கூட அபியூஸ் நடந்து விடக்கூடாது, ஒரு யத்தீமை அணுகுகிற விஷயத்தில் கூட துஷ்பிரயோகம் வரக்கூடாது என்பதில் கரிசனை காட்டிய இஸ்லாத்தை போன்ற எந்த ஒரு மதத்தையாவது எங்களால் காட்ட முடியுமா சகோதரர்களே? ஒரு சின்ன ஒரு கீறுதல் கூட அந்த குழந்தைகளுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்று அல் குர்ஆன் சொல்லுகிறதே, எவ்வளோ ஆச்சரியமான ஒரு அல்லாஹ் இதை மட்டும் சொல்லவில்லை, இந்த வசனத்தில் பொதுப்படையாக சொல்லுகிறான். சூரத்துல், அதாவது இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது வயஸ்தஃப்தூனக ஃபின்னிஸா, நபியே உங்களிடத்தில்
பெண்களை பற்றி கேட்கிறார்கள். குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபீஹின்ன வமா யுத்லா அலைக்கும் ஃபில் கிதாபி, நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஃபத்வா வழங்குகிறான் என்று. நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஃபத்வா வழங்குகிறான். நீங்கள் யதீம்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை மகரை சரியாக கொடுக்காமல் இருக்கிற நிலைமையில் அவர்களை திருமணம் செய்து அவர்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அடைய பார்க்கிறீர்களே, இது அநியாயமாக இல்லையா என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தெளிவாகவே அல் குர்ஆனில் பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு யதீம்களுடைய விஷயத்தில் இந்த மார்க்கம் கரிசனை செலுத்துகிறது. நம்ம இவ்வளவு தூரத்திற்கு யதீமை பற்றி யோசிப்பதில்லை. யதீம் என்பவர்கள் தந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு சாதாரணமான ஒரு அனுதாபத்தோடு நாங்கள் பாதையை கடந்து போய் விடுகிறோம். ஆனால் யதீம் என்பது அல்லாஹுடைய பார்வையில் சாதாரணமானதல்ல. அதனால தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஃபாவா நபியே நீங்கள் யதீமாக இருந்தீர்கள், நான் அரவணைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதீமாக இருந்தார்கள், ரசூலுல்லாவை நான் அரவணைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அரவணைப்பை அல்லாஹ் யாரின் பக்கம் சொந்தம் கொண்டாடுகிறான்? தன் பக்கம் சொந்தம் கொண்டாடுகிறான். அப்போ அல்லாஹ்வே யதீமை அரவணைத்ததாக சொல்லுகின்ற பொழுது அது அல்லாஹ்வுக்கு எவ்வளோ விருப்பமான ஒரு செயலாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான இந்த செயலை நாம் எந்த அளவுக்கு விரும்பி செய்ய வேண்டும் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, அதனால தான் பொதுவாக யத்தீம்களுடைய விஷயத்தை ரொம்ப கவனமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். என்ன கவனமாக இருக்க வேண்டும்? இலவச கல்வி என்று வழங்கலாம். இப்போ சில நேரம் கல்வி கற்கின்ற வருகின்ற நேரத்தில் ஒரு ஸ்கூலாக இருந்தால் ஒரு அதிபரோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகமோ என்ன செய்வார்கள்? அந்த யதீமுக்கு மாதாந்த அந்த கட்டணத்தை விலக்களிப்பார்கள். விலக்களித்தால் அதனுடைய நன்மையை யாரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். அதனால அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான், வாத்தல் மாலால ஹுப்பிஹி, தன்னுடைய விருப்பத்தின் பேரில் உண்மையாக யதீம்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் பிர், உண்மையான சேவை செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். ஆக சகோதரர்களே, எந்த ஒரு இலவசத்தை நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் 1,00,000 ரூபாய் பணத்தை கொடுக்கிறீர்கள், இந்த பணத்தின் மூலம் ஏதாவது ஒரு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீர்களா? நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள். எப்படி உங்களுக்கு உடைய குழந்தைக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தையுடைய மனம் சந்தோஷப்படும் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களோ, அதே ஒரு உணர்வு நீங்கள் பெற்றெடுக்காத அந்த யத்தீமுக்கு கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு வர வேண்டும். அப்படி வந்தால் அதுதான் ஈமானுடைய அடையாளம் என்பதை நமக்கு இஸ்லாம் சொல்வதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி பாருங்கள், உங்களுடைய பொருளாதாரத்தையும் நீங்கள் தவறான முறையில் அவர்களுக்கு கொடுக்காதீர்கள். அவர்களுடைய பொருளாதாரத்தையும் நீங்கள் தவறான முறையில் என்ன செய்யாதீர்கள்? அணுகாதீர்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான் சூரத்துன் நிசாவில், வலா தூதுஸ் சுபஹா அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன் வர்ஸுகூஹும் ஃபீஹா வக்ஸூஹும் வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா. சிறியவர்களாக வளர்ந்து வருகிறார்கள், உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் சிந்திக்க தெரியாமல், பணத்தை எப்படி பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்று தெரியாத வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுக்கவும் வேண்டாம். அப்படி நீங்கள் அவர்களை வீணடித்து விடவும் வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு பாருங்கள், உங்களுடைய பொருளாதாரம் தான் வர்ஸுகூஹும் ஃபீஹா, உங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து நீங்கள் அனாதைகளுக்கு ரிஸ்க் கொடுங்கள், கொடுத்து வக்ஸூஹும் ஆடை கொடுங்கள். ரிஸ்க் என்று சொன்னால் என்ன? அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வரும். ரிஸ்க் என்பது பொதுவான வார்த்தை. ரிஸ்க் என்ற பொதுவான வார்த்தையை சொல்லிவிட்டு அதற்கு உதாரணம் அடுத்ததாக சொல்கிறான், வர்ஸுகூஹும், அவர்களுக்கு ரிஸ்காக நீங்கள் கொடுங்கள். ரிஸ்க் என்றால் என்ன? உதாரணமாக வக்ஸூஹும், ஆடையை நீங்கள் கொடுங்கள். ஆடை என்றால் ஆடையோடு மாத்திரம் நின்று விடுவதா? அந்த யத்தீமுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் செய்யுங்கள். செய்துவிட்டு ஒரு காலமும் சொல்லி காட்டாதீர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான், வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா, அவர்களுக்கு உதவி செய்தால் நல்லதையே சொல்லுங்கள், உதவியை சொல்லி காட்டாதீர்கள். அவர்கள் வளர்ந்த பிறகு கூட உன்னை எவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு ஆளாக்கினானே,
இப்பொழுது எனக்கு எதிராக வந்திருக்கிற இப்படியான வார்த்தையை நீங்கள் சொல்லாதீர்கள். அல்லது அவன் வளர்கின்ற பொழுது உன்னை நான் தான் வளர்த்தேன் என்று சொல்லி அவனை நோவினைப்படுத்தாதீர்கள். அல்லாஹு தாலா சொல்கிறான், வகூலு லஹும் கௌலன் மஅரூஃபா. அதே மாதிரி யத்தீம்களுடைய பொருளாதாரமாக இருந்தால் வபுத்தலுல் யதாமா ஹத்தா இதா பலகுன் நிக்காஹ், அவர்கள் திருமண வயதை அடைகின்ற வரை அவர்களை சோதித்து பாருங்கள். ஃபைனானஸ்தும் மின்ஹும் ருஷ்டன், அவர்களிடத்திலே ருஷ்து அதாவது சீரிய சிந்தனை உங்களுக்கு தெரிந்தால் ஃபதுஃபஉ இலைஹிம் அம்வாலஹும், அவர்களுடைய சொத்துக்களை நீங்கள் அவர்களிடத்திலேயே கொடுங்கள். வலா தஅகுலூஹா இஸ்ராஃபன் வபிதாரன் ஐயக்பரு, அவசரமாக வளர்ந்து விடுவார்கள், வளர்வதற்கு இடையில் அவனுடைய சொத்துக்களை எல்லாம் வீண் விரயம் செய்து சாப்பிடுவோம் என்று அவசரப்பட்டு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், சாப்பிட்டு விடாதீர்கள். அவன் வளருகிற வரை நீங்கள் காத்திருங்கள். ஒமன் கான கனியன் ஃபல்யஸ்தாஃபிஃப், வலிகாரர் செல்வந்தராக இருந்தால் அனாதையுடைய சொத்துடைய விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருங்கள். உங்களுக்கு அந்த சொத்திலே ஒரு தேவை வராது. ஏனென்றால் நீங்களே யாராக இருக்கிறீர்கள், செல்வந்தராக இருக்கிறீர்கள். ஃபல்யஸ்தாஃபிஃப், இஸ்திஅஃபாஃப் என்றால் என்ன, ஐஃபத், ரொம்ப பேணுதலாக நீங்கள் இருங்கள். ஒமன் கான ஃபகீரன், ஏழையாக இருந்தால் ஃபல்யகுல் பில் மஅரூஃப், உங்களுடைய அடிப்படை தேவைக்காக மாத்திரம் நீங்கள் நல்ல முறையில் அதை சாப்பிட்டு கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு, வளர்ந்த பிறகு அவனுடைய சொத்தை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கின்ற பொழுது சாட்சியை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னென்ன சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய தந்தை விட்டு போனார், உங்களுடைய தாயிடத்திலே இருந்து என்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட சொத்துக்கள் இன்னென்னவை, இதெல்லாம் நீ வளர்ந்த பிறகு உன்னிடத்திலே நான் இப்பொழுது ஒப்படைக்கிறேன், அதற்கு சாட்சியாக ஷாஹிதுகளை கூட நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கொண்டு வந்திருக்கிறேன். ஃபாஷீது அலையும், சாட்சியை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்கள், அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு இடத்தில் யார் வைக்கப்படுகிறார், யதீம் என்பவர் வைக்கப்படுகிறார். அதனால தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வபில் வாலிதைனி இஹ்சானா, தாயின் தகப்பனுக்கும் இஹ்சான் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக யத்தீமை அல்லாஹ் சொல்ல. நீங்கள் அல் குர்ஆனின் நிறைய வசனங்களை ஓதி பாருங்கள். வபில் வாலிதைனி இஹ்சானவ் வபிதில் குர்பா வல் யதாமா, அதிகமான வசனங்களில் வரும். வபில் வாலிதைனி இஹ்சானா, இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுவான் தில் குர்பா, நெருங்கிய உறவுக்காரர்கள். அடுத்ததாக யார் வரும், வல் யதாமா. ஏன் சொல்லப்படுகிறது, ஒரு தந்தை ஒரு தாய் அவங்க கஷ்டப்படுகிற நேரத்தில் கவனிப்பது போன்றுதான் ஒரு தந்தையும் ஒரு தாயும் இல்லாத சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய யத்தீமை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்க முடியும். சகோதரர்களே, இப்படி நிறைய விஷயங்களை கொண்டு யத்தீம் என்ன பண்ணப்படுகிறார், நம்முடைய மார்க்கத்தில் கௌரவிக்கப்படுகிறார். இந்த யத்தீமுடைய சொத்தில் சமகாலத்தில் பல்வேறுபட்ட வடிவங்கள் இருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, இந்த யத்தீமுடைய சொத்தை அதாவது பராமரிக்கக்கூடியவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சொத்தை பொறுத்தவரையில் முழுக்க யத்தீமுடைய நலனை சார்ந்ததாக இருக்க வேண்டும். மஸ்லஹத்துல் யத்தீம், யத்தீமுக்கு என்ன நலவோ அதை சார்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும். வலிகாரருடைய நலவு ஏதோ அதை சார்ந்ததாக எது இருக்கக்கூடாது, அந்த கையாளுதல் இருக்கக்கூடாது. அவர் அந்த சொத்தை எப்படி கையாண்டாலும் அது பிற்காலத்தில் யாருக்கு நலவு பயக்க வேண்டும், அந்த யத்தீமுக்கு நலவையது கொடுக்க வேண்டும். இப்படி இருந்தால் மாத்திரம் யத்தீமுடைய சொத்துக்களை கையாளலாம் என்று அறிஞர்கள் பல்வேறுபட்ட சட்டங்களை பேசியிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதில் முதலாவது ஒரு வடிவத்தை சொல்கிறேன் பாருங்கள். யத்தீமுடைய சொத்தை என்ன பண்ணுவதென்றால் இன்வெஸ்ட் பண்ணுவது. உதாரணமாக அந்த அனாதைக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது அல்லது ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்கிறது. இந்த அனாதையினுடைய சொத்தை இன்வெஸ்ட் பண்ணலாமா, முலாரபா என்று சொல்வார்கள். அதாவது வலிகாரர் அனாதைக்கு வேலை செய்பவராக இருப்பார். யார் தலைவராக இருக்கிறார், சொத்துக்கு சொந்தக்காரராக யார் இருக்கிறார், யத்தீம் இருக்கிறார். யத்தீம் சிறு பிள்ளையாக இருந்தாலும் இங்கு ராசுல் அதாவது அந்த பொருளாதாரத்துக்குடைய உடந்தை யார், யத்தீம். வேலை செய்பவர் யார், இப்பொழுது பொறுப்பாளர். அப்போ பொறுப்பாளர் என்ன செய்கிறாருன்னா யத்தீமுடைய சொத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு பொருளாதாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுகிறார். இப்படி நிறைய பேர் செய்கிறார்கள். செய்யலாமா இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் என்றால்
அறிஞர்கள் கடுமையான நிபந்தனை வைக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார், முஹாத்தரத்தும் பில் மா, அவனுடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் நீங்கள், அதாவது உத்தரவாதம் இல்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது, இறக்கிவிடக்கூடாது. மிக உறுதியாக தெரியக்கூடிய, அதே நேரத்தில் சிறந்த வருவாயை தரக்கூடிய ஒரு மூலாபோயமாக இருந்தால் மாத்திரம் நீங்கள் இறங்கலாமே ஒழிய, சாதாரணமாக நீங்கள் இரண்டு மனநிலையில் யாருடைய சொத்தை பாவித்து விட முடியாது, யதீமுடைய சொத்தை பாவித்து விட முடியாது. எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், வலிகாரர் செல்வந்தராக இருந்தால் யதீமுடைய சொத்தை இன்வெஸ்ட் பண்ணுகின்ற பொழுது அந்த இன்வெஸ்டில் வரக்கூடிய அனைத்து லாபத்தையும் அந்த வலிகாரர் யாருக்கே கொடுத்து விடுவது சிறந்தது என்று சொல்கிறார், யதீமுகளுக்கு. இப்போ உதாரணமாக ஒருவர் செல்வந்தராக இருக்கிறார், யதீமுடைய சொத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுகிறார். அதில் வரக்கூடிய வருவாயை அவர் தனக்கும் எடுத்துக்கொள்ளாமல் அந்த வருவாயை முழுவதையும் யாருக்கே கொடுத்து விடுவது சிறந்தது என்று சொல்கிறார்கள் அறிஞர்கள். நீங்கள் அந்த யதீமுக்கு வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட பரோபகாரமாக உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் போட்ட அந்த சொத்தில் வந்திருக்கக்கூடிய லாபங்களை நீங்கள் அந்த யதீமுக்கு கொடுத்தால் எதிர்காலத்தில் அது அவனுக்கு பலனுள்ளதாக இருக்கும் என்கிற அளவுக்கு யார் பேசியிருக்கிறார்கள், அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று யதீமுகளுடைய பொருளாதாரத்தை என்ன பண்ணுவது என்றால் குறைந்த விலைக்கு விற்பது. இதுக்கு சொல்லுவார்கள் ஃபிக்ஹுடைய அறிஞர்கள் கபீன் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லது? கபீன் என்று சொல்லுவார்கள். கபீன் என்று சொன்னால் என்ன? உதாரணமாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறது, யாருக்கு இருக்கிறது? ஒரு யதீமுக்கு இருக்கிறது. அந்த யதீமுடைய சொத்தை கொண்டு போய் தகுதி இல்லாத ஒரு விலைக்கு விற்றால், உதாரணமாக 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான அவனுடைய அந்த ப்ராப்பர்ட்டியை இவர் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு விற்கிறார்? 5 லட்சம் ரூபாய்க்கு விற்றால் அடுத்த 5 லட்சம் ரூபாவுக்கும் யார் லமான், பொறுப்புதாரி யாராக மாற வேண்டும்? அந்த வலிகாரர் நஷ்டத்தை ஏற்படுத்தியதற்காக அந்த யதீமுக்கு அந்த பொருளாதாரத்தை அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஈடு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். சில நபர்கள் என்ன செய்வார்கள் என்றால், யதீம் என்பவர்கள் சிந்திக்க தெரியாதவர்கள், தனக்கு வேண்டியவருக்கு யதீமுடைய சொத்தை கொண்டு போய் என்ன பண்ணி விடுவார்கள், விற்று விடுவார்கள். அப்போ தனக்கு வேண்டியவருக்கு யதீமுடைய சொத்தை விற்கின்ற பொழுது அங்கே முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? தனக்கு வேண்டப்பட்ட ஒருவருக்கு யதீம் சிந்திக்க தெரியாதவன் என்பதை பயன்படுத்தி அந்த பொருளாதாரத்தை அவருக்கு விற்கின்ற பொழுது விலைகளிலே நியாயம் இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அறிஞர்கள் கடுமையாக கண்டித்திருப்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்கள், யதீமுடைய சொத்திலே இருந்து கடன் வழங்கலாமா இன்னொருவருக்கு? யதீமுடைய ஒரு சொத்து இருக்கிறது, அந்த யதீமுடைய சொத்திலே இருந்து இன்னொருவருக்கு கடன் வழங்கலாமா? இது எல்லாம் அறிஞர்கள் பேசி இருக்கிறார்கள். நாங்கள் பொதுவாக அந்த யதீமுடைய தலைப்பை சாதாரணமாக கடந்து போகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, திட்டவட்டமாக அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், யதீமுடைய சொத்திலிருந்து நீங்கள் இன்னொருவருக்கு அன்பளிப்பு செய்யவோ, யதீமுடைய சொத்திலே இருந்து இன்னொருவருக்கு நீங்கள் கடன் வழங்கவோ, இது எல்லாமே மிக மோசமான குற்றம் என்கிற அளவுக்கு அறிஞர்கள் பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி நிறைய விஷயங்கள் யதீம்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக. உதாரணமாக, ஒரு யதீமுடைய சொத்தை இரவல் வழங்கலாமா? யதீமுடைய சொத்தை இரவல் வழங்கலாமா? ஏன் வழங்க முடியாது? அவனுடைய பொருளாதாரத்துக்கு அங்கு என்ன ஏற்படுகிறது? தேய்மானம் ஏற்படுகிறது. அப்போ அன்புள்ள சகோதரர்களை, இப்படி பல விஷயங்களை அறிஞர்கள் பேசியிருக்கு. இதெல்லாம் கவனித்து மிக அல்லாஹுக்கு மிகவும் பயப்பட்டு தான் எதை கையாள வேண்டும், யதீமுகளுடைய சொத்துக்களை கையாள வேண்டும் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி யதீமுடைய சொத்தை வலிகாரர் வாங்கி கொள்ளலாமா? முடியவே முடியாது. அப்படியா? இல்லை நிபந்தனைகள் இருக்கா? உதாரணமாக, யதீமுக்கு இவர் வலிகாரர், இவர் யதீமுடைய சொத்தை வாங்குவதற்கு முற்படுகிறார். அறிஞர்கள் சொல்கிறார்கள், இதா ஜாலத்தி துஹ்மா, வலிகாரருக்கு அதில் எந்த ஒரு ஆதாயமும் இல்லை, முழுக்க முழுக்க யதீமுடைய நிலவைக்காக வேண்டியே அவர் வாங்கினால், யதீமுக்கு எதிர்காலத்தில் ஒரு பொருளாதாரத்தை சேர்த்து வைப்பதற்காக, ஒரு பணத்தை சேமித்து வைப்பதற்காக
இப்படியான ஒரு நிலைமையில் வாங்கினால் அது கூடும். அப்படி இல்லாமல் தன்னுடைய ஒரு நலவுக்காக வளர்வதற்கிடையில் இவனுடைய ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கி கொண்டால் எனக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்லி வலிகாரரை எத்தீமுடைய சொத்தை வாங்கலாமா என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது என்பதை சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் தேவை போக எத்தீமுடைய சொத்திலிருந்து எதையும் எடுக்கக்கூடாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்ன சொல்கிறான், வலிகாரர் ஃபக்கீராக ஏழையாக இருந்தால் நல்ல முறையில் சாப்பிடட்டும் என்று அல்லாஹ் சொன்னதற்காக தன்னுடைய வீட்டுக்கு கூரை போடுவதற்காக வேண்டி அல்லது தன்னுடைய வீட்டை இணக்குவதற்காக வேண்டி தன்னுடைய சொந்த பல்வேறுபட்ட தேவைகளுக்காக வேண்டி எத்தீமுடைய சொத்திலே இருந்து எடுக்கலாமா என்றால் அதுவும் ஹராமான ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி பல வடிவங்கள் மணித்தியால கணக்கில் இந்த எத்தீமுடைய விஷயத்தில் பேசுகிற அளவுக்கு இந்த சொத்துக்களை எத்தீமுடைய சொத்துக்களை எப்படி கையாள வேண்டும் என்று அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு சில செய்திகளை சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களை, அனாதையை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டுகின்ற பொழுது அந்த அனாதை என்கிற அந்த பெயரை நாங்கள் எடுத்து விடுகிற அளவுக்கு அவர்களோடு நெருக்கமாக பராமரிப்பை நாங்கள் செய்ய வேண்டும். பொதுவாக அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த எத்தீம் என்கிற நிலைமை மறந்து விட வேண்டும். குடும்பத்தில் நம்முடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தவராக நாங்கள் யாரை பார்க்க வேண்டும், எத்தீமை பார்க்க வேண்டும் என்கிற அளவுக்கு எத்தீமோடு நாங்கள் மிக நெருக்கமாக என்ன செய்ய வேண்டும், சகோதரர்களை பழகிக்கொள்ள வேண்டும். ஆக அந்த அனாதை என்கிற அடைமொழியை இல்லாமலாக்கி சாதாரணமாக எங்களுடைய பிள்ளைகளை போன்றுதான் அனாதைகள் என்கிற ஒரு நிலைமையை மாற்றி நம்முடைய பிள்ளை போன்றவர்கள் என்கிற ஒரு நிலைமைக்கு நாங்கள் யாரை கொண்டு வர வேண்டும், அந்த அனாதை என்கிற வார்த்தையை நாங்கள் இல்லாமல் செய்து சாதாரண மனிதர்களாக அவர்களை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்திலே ஒரு சில விஷயம் இருக்கிறது என்னவென்று கேட்டால், அதாவது அனாதை என்பவர்கள் ஒரு 10 அல்லது 15 வயதை அடைந்து விடுகின்ற பொழுது அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் விட்டு விடுவார்கள். நீ இப்பொழுது வளர்ந்து விட்டாய், நீயே போய் என்ன செய்து கொள், உழைத்துக்கொள், உனக்கு நான் இவ்வளவு காலம் செலவழித்து விட்டேன், இதற்கு மேலால் எனக்கு என்ன செய்ய முடியாது, செலவு செய்ய முடியாது, இப்படி சொல்லக்கூடியவர்களை நாங்கள் பார்க்க, அதுவும் தவறு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், அவர்கள் திருமண வயதை அடைகின்ற வரைக்கும் நீங்கள் அவர்களை என்ன பண்ணுங்கள், பராமரிப்பு செய்யுங்கள். சில நேரம் அவர்கள் பருவ வயதை அடைந்தாலும் கூட அவர்கள் திருமணம் என்கிற ஒரு நிலைமை வருகிற வரைக்கும் நீங்கள் அவர்களை பராமரியுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், அனாதையுடைய விஷயத்தில் ஒரு வகையான சகுனமாக நடந்து கொள்வது, அத்தஷாவும் என்று சொல்வார்கள். அனாதை நம்முடைய வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டுக்குள்ளே என்ன வந்துவிடும், சகுனம் வந்துவிடும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லது அனாதை ஒன்றை நாங்கள் வளர்க்கின்ற பொழுது நம்முடைய வீட்டிலும் அது மாதிரியான ஒரு அபசகுணம் நடந்துவிடும் அப்படி என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஜாஹிலியா காலத்தில் அப்படி இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த மாதிரியான நிலைமை மாற வேண்டும். அதனால தான் நிறைய பேர் என்ன செய்வதில்லை என்று கேட்டால், அனாதைகளை திருமணம் பேசி போவதில்லை. தந்தை இல்லாமல் வளர்ந்த ஒரு பிள்ளை என்பதற்காக வேண்டி அந்த பிள்ளை தகுதியானவளாக இருந்தும் சமுதாயத்தில் நிறைய பேர் அனாதைகளை திருமணம் செய்யாமல் விலக்கிக் கொள்வதற்கான காரணத்தில் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், அந்த அனாதை என்கிற அடைமொழி, அந்த அனாதை என்ற சொல்லுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வலி, அந்த அனாதை என்கிற அந்த வளர்ப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பிள்ளை பட்டிருக்கக்கூடிய கஷ்டம், இதையெல்லாம் சமூகம் எப்படி பார்க்கிறது என்றால் ஒரு வகையான இரண்டாம் பட்சமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறது. ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, அனாதைகளை நாடி செல்வது, அவர்களுக்கு வாழ்வளிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தாராளமான ஒரு மனதையும் இஸ்லாத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறையும் காட்டுகிறது என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ளலாம். அதே போன்று சகோதரர்களை, இறுதியாக ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன். அனாதையுடைய விஷயத்தில் கஃபாலத்துல் ஐத்தாம் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது, இன்னொன்று இருக்கிறது தபன்னி. ஒன்றென்னது கஃபாலத்துல் ஐத்தாம், இன்னொன்று என்னது சகோதரர்களே, தபன்னி. கஃபாலத்துல் ஐத்தாம் என்பது அவரை நீங்கள் வளர்க்கிறீர்கள், வளர்த்து ஆளாக்குகிறீர்கள், நீங்கள் பெற்றெடுக்கவில்லை என்பது மட்டும்தான். ஆனால் சகலவிதமான கைங்கரியங்களையும் நீங்கள் செய்கிறீர்கள். இதை இஸ்லாம் வரவேற்கிறது.
ஆனால் எதை இஸ்லாம் வரவேற்கவில்லை? தபன்னி, தன்னுடைய பிள்ளையாக பிரகடனப்படுத்துவதை இஸ்லாம் என்ன செய்யவில்லை. சில குழந்தைகளை, அனாதைகளை பொறுத்தவரையில் அதாவது மிக ரம்மியமானவர்களாக இருப்பார்கள். சில பேர் தாயோடு மாத்திரம் இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்துக்கொண்டு போய் தனியாக வளர்ப்பார்கள். ஊர் விட்டு ஊர் போய் வளர்ப்பார்கள். வளர்க்கின்ற பொழுது 10-15 அப்படி வருடங்கள் வரைக்கும் தாயுடைய பராமரிப்பில் இல்லாமல் இந்த குழந்தை வலிகாருடைய பராமரிப்பிலேயே வளருவார். வளர்ந்து ஆளாகி நல்ல கவர்ச்சிகரமான நல்ல அறிவுள்ள இப்படியான ஒரு மனிதனாக அந்த அனாதைங்கிற நிலைமையிலிருந்து வளர்ப்பவர்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய வகையில் வளர்ப்பவர்கள் அந்த அவரை தன்னுடைய பிள்ளைதான் என்று நினைக்கிற உளவியல் மாற்றம் அடைகிற அளவுக்கு அந்த அனாதையின் மீது அவர்களுக்கு என்ன ஏற்படும்? ஒரு பாசமும் அன்பும் பரிவும் ஏற்படும். இப்பொழுது என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால், அவன் வளர்ந்த பிறகு தன்னுடைய தாயிடத்தில் போகிறேன் என்று சொன்னால் உடனடியாக யாருக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும்? வளர்த்தவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியும். இது என்னுடைய பிள்ளை என்கிற அளவுக்கு வந்து விடுவார்கள். அந்த உணர்வு அப்படி வரும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? இன்னொருவர் எவ்வளவுதான் வளர்த்தாலும் அந்த பிள்ளை யார் பெற்றெடுத்தார்களோ அவர்களுக்கு தான் சொந்தமானவர்கள். ஒரு கட்டத்தில் நானுடைய தாயோடு போய் இணைய போகிறேன் என்று அவர் சொன்னால் அதற்காக இவர் என்ன செய்யக்கூடாது? வலிகாரர் சண்டை பிடிக்கக்கூடாது, உரிமை கொண்டாடக்கூடாது. நான் 15 வருடமாக வளர்த்து விட்டேன், இது எந்த பிள்ளை தான், நாம் பெத்தெடுக்காவிட்டாலும் எப்படி சொல்வார்கள், அவங்களோட உணர்வு எந்த பிள்ளைங்கிற மாதிரி தான் இருக்கும். இதனால் நிறைய குடும்பங்களில் என்ன வந்திருக்கிறது? சண்டை சச்சரவுகள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இஸ்லாம் என்ன சொல்கிறது? உதுஹும் லி ஆபாயிஹிம், நீங்கள் என்னதான் வளர்த்தாலும் யதீம்களை அவர்களுடைய தந்தையுடைய அவர்களுடைய பெற்றோர்களுடைய பெயரை கொண்டுதான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அவர்களை எடுத்து வளர்த்தது அல்லாஹுக்காக வேண்டி. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தேடி போகின்ற பொழுது முழு சுதந்திரத்தை நாங்கள் என்ன செய்து விட வேண்டும்? யதீம்களுக்கு கொடுத்து விட வேண்டும். நம்முடைய ஆதிக்கத்தை நாம் வளர்த்தோம் என்பதற்காக வேண்டி யாரின் மீது செலுத்தக்கூடாது? யதீமின் மீது தன்னுடைய அதிகாரத்தை பிரயோகிக்கக்கூடாது, அவனுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி விடக்கூடாது. இது எவ்வளோ அழகான ஒரு வழிகாட்டு. இப்படி ஒரு வழிகாட்டல் இஸ்லாத்தை தவிர எங்கேயாவது இருக்குமா சகோதரர்களே? அப்படி நீங்கள் தன்னுடைய குழந்தை போன்று எடுத்தால் உங்களுடைய அனந்தர சொத்தை நீங்கள் யாருக்கு கொடுக்க முற்படுவீர்கள்? வளர்த்த குழந்தை என்றாலும் இப்பொழுது அந்த எண்ணம் மாறிவிட்டது. உங்களுடைய குழந்தை மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு சைக்காலஜி வந்து விட்டது. இப்பொழுது உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பகுதியை நீங்கள் யாருக்கு கொடுக்க முற்படுவீர்கள்? அந்த யதீமுக்கு கொடுக்க முற்படுவீர்கள். அப்படி கொடுக்க முற்படுகின்ற பொழுது நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரலாம். அதே மாதிரி நசபுகள், ஒரு குழந்தையை யாரோடு இணைக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் மிக ஒழுக்கம் இஸ்லாத்தில் பேணப்படுகிறது. இதெல்லாம் கவனித்து இஸ்லாம் சொல்லுகிறது, தபன்னி என்பது வேறு, கபாலத்துல் ஐத்தாம் என்பது வேறு. இந்த ரெண்டுக்கும் மத்தியில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், சுபஹானல்லாஹ், உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் பிரிக்கிறீர்கள். வாரிசு சொத்துக்களை நீங்கள் உதாரணமாக சகோதரர்களாக இருந்து பிரிக்கிறீர்கள். பிரிக்கின்ற பொழுது வைதா ஹலரல் கிஸ்மத உலுல் குர்பா வல் யதாமா, உங்களுடைய சொந்தக்காரர்களும் யத்தீமுகளும் பிரிக்கின்ற அந்த சபைக்கு வந்து விட்டார்கள். உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் கணக்கு பார்த்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பிரித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி பிரித்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த இடத்தில் யத்தீம் ஆஜராக இருந்தால் அவனுக்கும் அந்த சொத்திலிருந்து கொடுங்க என்று சொல்கிறது. இவ்வளவுதான் என்று கிஸ்மத்து பண்ணவில்லை, இத்தனை வீதம் கொடுங்க, சுதுசா சுலுசா ருபுஆ நிஸ்ஃபா இதெல்லாம் சொல்லலை, ஃபர்சுக்கூஹும், அவனுக்கும் நீங்கள் கொடுங்கப்பா என்று சொல்லுகிறது. சுபஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு சொல்வார்கள் தத்யீபுல் ஹாத்திர், அவனுடைய உள்ளத்தை என்ன பண்ணுவது? சந்தோஷப்படுத்துவது. ஏன்னா உங்கள் வீட்டில் வளர்ந்திருக்கிறான், உங்களுடைய பிள்ளையை மாதிரி அவன் இந்த குடும்பத்துடைய ஒரு அங்கமாக இருந்திருக்கிறான். அவன் கண் படுகின்ற பொழுது, அதை பார்க்கின்ற பொழுது, நமக்கும் ஒரு தந்தை இருந்திருந்தால், நமக்கும் ஒரு தாய் இருந்திருந்தால், அந்த தாய்க்கு செல்வந்தம் இருந்திருந்தால் தனக்கும் அதில் ஒரு பங்கு கிடைத்திருக்குமா இல்லையா என்று ஆசைப்படுவானா இல்லையா? அவனுடைய உள்ளத்தை நீங்கள் ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி அனந்தர சொத்தை நீங்கள் பிரிக்கின்ற பொழுது நீங்கள் அதிலிருந்தாவது அவனுக்கு கொஞ்சத்தை கொடுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறதே சகோதரர்களே. எவ்வளவு உத்தம மார்க்கமாக இந்த தீனுல் இஸ்லாம் இருக்கிறது என்பதை பாருங்கள். இதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
கனிமத்து பொருட்களை பிரிப்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது ஹுமுஸ் என்கிற பகுதி 5ல் 1 பகுதி, அந்த 5ல் 1 பகுதி யாருக்குரியது? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உரியது. அவர்கள் என்ன செய்வார்கள்? விரும்பியவாறு கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கின்ற பொழுது யத்தீம்களுக்கும் கொடுங்கள் அப்படி என்று சொல்லப்படுகிறது. யத்தீம்களுக்கு நெருங்கின உறவு. அப்போ ஒரு நாட்டினுடைய ஒரு சொத்து, ஒரு ஹசானா வருகிறது, ஒரு பைத்துல் மாலில் ஒரு நாட்டினுடைய ஒரு சொத்து வந்து சேருகிறது, கருவூலத்தில் நிறைந்திருக்கிறது, அதிலே நீங்கள் 5ல் 1 பகுதியை கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, 10 மில்லியன் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு 20 லட்சத்தை கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. 1 கோடி இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு 20 லட்சம் கொடுங்கள் என்று சொல்லுகிறது. சுபஹானல்லாஹ். அன்புள்ள அந்த அளவிற்கு இஸ்லாம் யத்தீம்களுடைய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு கவனத்தை செலுத்துகிற சகோதரர்களே. ஆனால் என்னமோ தெரியவில்லை, யத்தீம்களுடைய விஷயங்கள் மிக டீப்பாக பேசப்படுவதில்லை. அனாதரவற்றவர்களுடைய விஷயம் நம்முடைய சமுதாயத்தில் எப்படி அது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தலைப்பாகவே இன்னும் இருந்து வருகிறது. எத்தனையோ வகையான தலைப்புகளை நாங்கள் பேசுகிறோம். இந்த யத்தீம்களுடைய விஷயத்தில் ஏன் கவனம் செலுத்தக்கூடாது? நாம் தூங்குகின்ற பொழுது ஒரு யத்தீமுக்கு வரக்கூடிய வலி நமக்கு ஏன் வரக்கூடாது சகோதரர்களே? அந்த வலியை உணர்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் யத்தீம்களை கண்டால் அவருடைய தலையை தடாவி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன வ காஃபிலுல் யதீமி கஹாதைனி ஃபில் ஜன்னா, நானும் யத்தீமும் சுவர்க்கத்திலே இருப்போம் என்று சொல்லுகிற அளவுக்கு யத்தீமுக்கு ஒரு உரிமையை, அவனுக்கான பாதுகாப்பை, அன்பை, அரவணைப்பை இந்த மார்க்கம் கொடுக்கிறது என்று சொன்னால் யத்தீமுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நமக்கும் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஒரு சில பகுதியாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு யத்தீமாவது அடைந்து விட்டால் அதுவே நாளை மறுமை நாளில் ரசூலுல்லாவோடு ஒன்றாக இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக மாறலாம். அப்படியான ஒரு தௌஃபீகை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.